ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி. இன்றைக்கி வந்து குர்ஆன் கிளாஸ் நம்பர் 138, 15 ரமலானு 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 4/3/2026 புதன்கிழமை. பார்க்க போகிற வசனம் வந்து 7வது அத்தியாயம் 65வது வசனம். இப்போது இந்த ஐயாமுல்லா, அல்லாஹ்வுடைய நாட்கள், அல்லாஹ்வுடைய பெரிய நாட்கள், அழிக்கப்பட்ட சமூகங்கள், இது குறித்து குறைஷிகளுக்கு வந்து அல்லாஹ் வந்து வார்னிங் வந்து கொடுத்துட்டு வரான். ஸோ அதோடைய தொடரில் வந்து கடைசியாக என்ன பார்த்தோம், நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த சமூகத்தை பற்றியும் அவங்களுடைய அந்த பிரச்சாரத்தை பற்றியும் அவங்க அழிக்கப்பட்டதை பற்றியும் அது வந்து அந்த இதில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது அது தொடர்ந்து இப்போது அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேலும் ஆது கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நாம் அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமுதாயத்தாரே, அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை, எனவே நீங்கள் அச்சம் கொள்ள மாட்டீர்களா? இப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆது சமூகத்தாரிடம் அவருடைய சகோதரர் ஹூதை நாம் அனுப்பினோம். இப்போ இவங்க யார்? நான் சொன்னல, ஆதம் நபியிலிருந்து அதுக்கப்புறம் வந்த ரசூல் யார்? ஃபஸ்ட்டு ரசூல் வந்தவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழித்து வராங்க. ஆதம் நபி இந்த உலகத்தை ஒரு ஒழுங்கமைப்பில் விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த உலகத்துடைய அந்த ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது. கொலாப்ஸ் ஆகி அதோடைய உச்சகட்ட கொலாப்ஸ் எப்போ ஆகுது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் மிகப்பெரிய லெவலில் கொலாப்ஸ் ஆகுது. அப்போ அந்த ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது தான் ரசூல்கள் அனுப்புவோம். எப்பயுமே நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் நான் சொல்லியிருக்கேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நடுவில் நிறைய நபிமார்கள் வந்திருப்பாங்க. புரியுதா? அந்த அநியாயத்தை அந்த மக்கள் வாயில் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்போ அவர்களிடத்துல வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டியது வருது, தேவை வருது. நம்ம ஃபுட்பாலில் கூட என்ன பண்ணுறாங்க, எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எல்லோ கார்டு தான் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு எல்லோ கார்டு காட்டுவாங்க, 3வது வாட்டி பண்ணோன்னா ரெட் கார்டு காட்டி கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. புரியுதா? அதுக்கு மேலேயும் வந்து ரெஃப்ரியை பிடிச்சி அதை பண்ணால் இதை பண்ணான்னா பேன் போட்டுருவாங்க. 1 வருஷத்துக்கு விளாட முடியாது, 5 வருஷம் லைஃப் டைம் பேன்லாம் வாங்கிட்டு போகிறவங்களாம் இருக்கான்.
அந்த மாதிரி அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், இனிமேல் ரெட் கார்டு போட்டான்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ரசூல் வந்தார்னா ரெட் கார்டு, நபி வந்தார்னா எல்லோ கார்டு. இன்னும் நீங்கள் கண்டினியூ பண்ணலான்னு அர்த்தம். ரசூல் வந்துட்டா அந்த பூமியில் ஒன்று இருக்கவே கூடாதுன்னு அர்த்தம், அன்ஃபிட், சமூகத்தில் நீங்கள் வாழவே கூடாது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆது சமூகம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கப்பலில் இருந்து தப்பிச்சாங்க இல்லையா கொஞ்சம் பேர், நூஹ் அலைஹிஸ்ஸலாமை நம்பின கொஞ்சம் பேர் இருந்தாங்களே, அவங்களுடைய வம்சாவளியில் தான் இவங்க வந்தவங்க. இப்போ இவங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க? ஏன்னா இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாரிசுகளில் பார்த்தீங்கன்னா 3 நிறத்தவர்கள் வந்து பிரிகிறாங்க, 3 இனம் வந்து பிரியுது. ஒன்று நீக்ரோ, பிளாக்கு, இன்னொன்று மாநிறம், நம்மளை மாதிரி ஆட்கள், இன்னொன்று வந்து வெள்ளையர்கள், யார் இந்த யாஜூஜ் மாஜூஜ் அந்த கூட்டம். இப்போ இவங்க 3 பேருக்குமே வந்து ஆரிஜின் யார் அப்படின்னா, கருப்பினர்களுக்கு வந்து ஹாம், நீக்ரோஸ்க்கு வந்து அவங்களுடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹாமுங்கிற அந்த மகன் வழியாக வந்தவர்கள் இவர்கள். இவங்கெல்லாம் நீக்ரோஸ்கள், ஆப்பிரிக்கர்கள், இவங்க எல்லாருமே. இப்போது சாமுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் நம்ம தான் பனி இஸ்ராயல்களும் சாம் வம்சத்தை சேர்ந்தவங்க தான், அரபியர்களும் சாம் வம்சத்தை சேர்ந்தவங்க தான். இவங்கள தான் அந்த வந்துன்னா செமிட்டிக் இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? எகிப்து, சூடானு, இந்த சுற்றுவட்டாரமெல்லாம் இருக்குது பாரு, ஈராக்கு, ஈரானு, இந்த பகுதியில் இருக்க இவங்க எல்லாருமே செமிட்டிக் இனத்தை சார்ந்தவர்கள், சாம் வம்சத்தை சேர்ந்த பலஸ்தீனு, அரபு, இவங்க எல்லாருமே வந்து சாமன இனத்தை சேர்ந்தவர்கள். 3வது எடுத்தோம்னா யாஃபீஸ் இனத்தை சேர்ந்தவர். இவங்க தான் வந்து வெள்ளையர்கள். இவங்க யார்? ரஷ்யா, ரோமு, இட்டாலி, இந்த மாதிரி அந்த பகுதியில் இருந்தவங்க, இவங்க எல்லாருமே வந்து யாஃபீஸுடைய இனத்தை சார்ந்தவர்கள். என்னோடய அம்மா எங்கே பிறந்திருக்காங்கன்னா ரஷ்யாவில் இங்குஷேச் அப்படிங்கிற ஏரியாவில். இப்போ பார்த்தீங்கன்னா இங்குஷ் மக்களும் செச்சன் மக்களும் ஒரே மக்கள் தான். 2 பேரும் ஒரு மொழி தான் பேசுவாங்க, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்கள வேறு எப்படி கூப்பிடுவாங்கன்னா வைனாக் அப்படின்னு கூப்பிடுவாங்க, நோஹ்ச்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க. நோஹ்ச்சிக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நூஹ் நபிலேருந்து டைரெக்டாக வந்தவங்க. நூஹ் நபி காலத்தில் அவங்களோட கப்பலில் கொஞ்சம் பேர் ஏறினாங்க, அந்த மக்கள் தான் நோஹ்ச்சி அப்படின்னு நம்புகிறாங்க. அவங்க நூஹ் நபி காலத்துலேருந்து இருக்கிறதுனால நோஹ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அம்மாவும் அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ இது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆதுங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, ஆதுனாலே அரபியில் அவங்களுடைய அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பழையது அப்படின்னு அர்த்தம். ஆதி அப்போ என்ன சொல்லணும், ஆதி காலத்துலேருந்தே இருந்தாம்பா அப்படிங்கிற சொல்கிறோம்ல, அந்த காலத்தில் அது 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 கூட ஒரு வகையில் இங்கேருந்து வந்ததான்னு தெரியல, அது ஆதம் நபி வந்ததான்னு தெரியல. ஆனால் அங்கே அரபியில் வந்து அந்த ஆதுங்கிற வார்த்தை பழசுன்னு அர்த்தம். ஆதியாத் அப்படின்னா மியூசியம். அப்போ மியூசியமில் வந்து அரபியில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆதியாத் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூசியத்துக்கு பேரே இது. அப்போது அல்லாஹ் சொல்கிற பேச்சு கேட்கணும், இல்லைன்னா மியூசியம் போயிடுவீங்கன்னு சொன்னல. மியூசியம்ங்கிற வார்த்தையே இவங்கள வச்சு உருவாகிருக்கு. புரியுதா? மியூசியம்ங்கிற ஃபஸ்ட்டு டிக்ஷனரி வேர்டே இவங்கள வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க காட்சி பொருளாக ஆயிட்டாங்க பாரு. இன்றைக்கி அந்த வம்சங்கிறது இல்லை, இவங்க அழிக்கப்பட்டது. அதே மாதிரி இப்போ குரான் வந்து சொல்லுது இந்த மாதிரியான அழிக்கப்பட்டவங்கலாம் அப்படின்னா ஏன் சொல்லுது அப்படின்னா, இவங்க அழிக்கப்பட்டது அரபுகளுக்கு நல்லா தெரியும். ஆனால் எதனால் அழிக்கப்பட்டாங்கன்னு தெரியாது. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு சம்பவம். ஏன்னா பழைய சம்பவம்ல கதைகளில் வரும், கதைகள்லாம் அவன் சௌரியத்துக்கு ஆட் பண்ணிட்டு போவான். இது அதாவது இந்த கோயிலுக்கு வந்து சரியாக வழிபாடு செய்யலை, அதனால் அழிக்கப்பட்டாங்க, அப்படி இப்படின்னு கூட டுமில் விட்டுருவானுங்க. புரியுதா? ஆனால் அதோடைய உண்மை வரலாறு வந்து ரசூல்லா வந்து இப்போ சொல்கிறாங்க. அப்போ அரபுகளுடைய அந்த கவிதைகள் இருக்கு பார், இது வந்து குரானுக்கு முன்னாடியே இருந்தது. கவிஞர்கள் வந்து இருந்தாங்க. அந்த முகம்மது இந்த மெசஞ்சருங்கிற அந்த படம், பழைய படத்தில் அந்த பார்த்திங்கன்னா அந்த ரசூல்லாவுடைய அந்த இது வரும்போது அதில் வந்து அந்த கவிதை போட்டிகள்லாம் வருவாங்க. அபு சுஃபியானை புகழ்ந்து ஒருத்தர் இப்போ கவிதை படிப்பான், அவனுக்கு வந்து அந்த முத்து மாலை கூட கழட்டி அப்படியே அபு சுஃபியானை வந்து தூக்கி போடுவான். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கவிதைகள் வந்து அங்கே போட்டி காம்படிஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த கவிதைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கும் வந்து அதோடைய குறிப்புகள்லாம் கிடைக்குது. சரியா? இப்போ இவங்க வந்து எந்தெந்த பகுதியில் வாழ்ந்தாங்கன்னா பிரம்மாண்டமாக வாழ்ந்துருக்காங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈராக்கு, ஈரானு அந்த பகுதியில் இருந்து இந்த இடத்துல வரும்போது அதுக்கப்புறம் இவங்க பல்கி பெருகியிருக்காங்க. பல்கி பெருகி ருபல், காலி, ஹிஜாஸ்னால் மக்கா, மதீனா, இதெல்லாம் சேர்ந்தது ஹிஜாஸ். அப்புறம் யமன், ஈராக் வரைக்கும் இவங்க ஆட்சி, அதான் பெரிய நிலப்பரப்பை இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஒரு சின்ன பகுதியில் அவங்க இருக்கல, பெரிய நிலப்பரப்பில் இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க.
அப்போது இவங்களை பற்றி அல்லாஹ் வந்து சொல்கிறான். அப்போ இவங்களுடைய பின்னணி வந்து இதுதான். சரியா? இப்போ அந்த பிரச்சாரத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், என் சமூகத்தார அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. அப்போ இங்கேயும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு முதல் விஷயம் இங்கே உணர்த்தப்படுறது என்ன அவங்களுக்கு அப்படின்னா, ஆது சமூகத்தில் வந்த நபி எங்கேருந்து வந்தாங்க? வெளியிலேருந்து வரல, அந்த சமூகத்திலிருந்தே வந்தாங்க. இவங்க அப்ஜெக்ஷன் பண்ணதும் என்ன, அது எப்படி அரபுகள்லேருந்தே, அதாவது மனிதர்கள்லேருந்தே எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து எப்படி வானத்தில் இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் வர முடியுங்கிறாங்க. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அடே இது வந்து உங்களுக்கு வந்தால் ஏதோ இது முதல் ரசூல் இப்படி கிடையாது, இவர் கடைசி ஆள். கேள்வி எழுப்பினவங்கெல்லாம் மியூசியமுக்கு போயிட்டாங்க, மியூசியமுக்கு அகராதியாகவே ஆயிட்டாங்க. இது வந்து நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி இது ஒரு விஷயமே கிடையாது, இதுதான் லாஜிக்காக கரெக்டு அப்படின்னு. உதாரணத்துக்கு எப்பயுமே புரிஞ்சுக்கோ, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அதிகாரி வராருன்னு வச்சுக்கோ, ஒரு எஸ்பி வராரு அல்லது ஒரு கலெக்டர் வராரு, வந்துட்டு மக்களுக்கு பிடிக்காத சில ஸ்கீம்ஸ் கொண்டு வராருன்னு வச்சுக்கோ, அவர் தமிழராக இருந்தாலே எதிர்ப்பாங்க. இத்தனை அவர் ராஜஸ்தான்காரராவோ அல்லது டெல்லிக்காரரோ இருந்தாரோ என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு நம்ம ஃபீலிங்ஸு தெரியல, அதனால் வந்து இவங்களை நவுத்திட்டு முதல்ல நம்ம ஆளுங்க போடணும். இது ஒரு பிரச்சனையும். இப்போ இந்த ரயில்வேல கூட போனால், சேலம் ரயில்வேல போனீங்கன்னு வச்சுக்கோ, கேரளாவை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதுவும் கூட பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்கெல்லாம் பாருங்கள் கேரளாக்காரங்க தான் இருக்காங்க அப்படி இப்படி. இது வந்து மனுஷனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, வெளியூருக்காரன் கீழே வந்து வேலை செஞ்சால் விட்டுருவாங்க. புரியுதா? கீழே வந்து ஏதோ லேபர் வேலை பார்க்குற அந்த வேலை பார்க்குறேன்னா விட்டுருவாங்க. ஆனால் அதிகாரம் பண்ணுற இடத்துல வந்து வெளியூருக்காரன் பெரிய இடத்துல உட்காந்தா ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதா? நீங்கள் வா, ரோடு போடு, கட்டடம் கட்டு, பெயிண்ட் அடி, சிமெண்ட்டு பூசு, கல் ஓட, என்னத்தை வேணாலும் பண்ணிக்க, ஆனால் கலெக்டராக வந்தீங்கன்னா பெருசாக அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து மனுஷனுடைய இயல்பு. அல்லாஹ் எப்போவுமே ஃபித்ரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். புரியுதா? ஃபித்ரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதில் ஒரு சோதனை வைக்க மாட்டான். அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஏன்டா வெளியூர்லேருந்து வந்தால் தான்டா நீங்கள் ஆச்சரியப்படணும், எங்கேருந்தோ வந்துட்டு எங்கள் வாழ்க்கை தப்பு, எங்கள் வழிபாடு தப்பு, நாங்கள் எங்களுடைய நட உட கலாச்சாரம் எல்லாமே தப்புன்னு சொல்கிறதுக்கு நீ யார், உனக்கு என்ன தெரியும் எங்கள் பாரம்பரியத்தை பற்றி, இது கேட்பானா இல்லையா? அப்போ இது நேராக உள்டாவாக கேட்க வேண்டிய கேள்வி. வரலினா தான் இவங்க கேள்வியே கேட்கணும். ஏன் வெளியிலேருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறாரு, எங்கள் சமூகத்திலேருந்து வராமல் எங்களுடைய வாழ்க்கை புரியாத ஒருத்தர் வந்தால் தான் பிரச்சனை அப்படின்னு. ஆனால் இதில் எப்படின்னா இது அப்படியே உள்டாவாக இருக்குது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், உண்மையில் இது ஒரு அருட்கொடை. எது? ஒரே சமூகத்தை சேர்ந்த ஒரு ரசூல் வர்றது அது நியாமத்தா, அது வந்து சாபமா? நியாமத்து. ஆனால் மனுஷனுடைய இயல்பு என்ன, எந்த அருட்கடையும் வீணடிப்பான். மனுஷன் வந்து அல்லாஹ் கொடுத்த உடலை மதிக்க மாட்டான், அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை மதிக்க மாட்டான், அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்கள், அல்லாஹ் கொடுத்த பார்வை, அல்லாஹ் கொடுத்த கை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் கையோட அருமை, கண் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் கண்ணோட அருமை. நமக்கு அதை பற்றி அருமையாக தெரியாது. கண் ஒரு அருட்கொடையான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், யாருக்கு இல்லை எல்லாருக்கும் இருக்குது, அது என்ன போய் அருட்கொடைமோ. நம்ம அருட்கொடைன்னு எதை சொல்லுவோம், யாருக்கிட்டுமே இல்லாத ஒரு விஷயம் இருக்கணும். அதாவது யார்கிட்டையும் நான் 4 அடுக்கு மாடி இல்லை, எங்கிட்ட 4 அடுக்கு மாடி இருந்தால் இது அருட்கொடைம்போம். யார்கிட்டையும் சைக்கிள் தான் இருக்குது, எங்கிட்ட கார் இருந்ததுன்னா இது அருட்கொடைம்போம். ஆனால் எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம அருட்கொடைன்னு சொல்லவே மாட்டோம். இப்போ இது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இதைத்தான் வந்து இப்போது இவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறான்ல, யாருக்கு? குறைஷிகளுக்கு. அப்படியே மண்டுகளா இப்படி இருக்காதீங்க, வெளியூர்லேருந்து வந்து ஆதிக்கம் பண்ண தான் பிரச்சனை. அதனால் என்னுடைய சுண்ணத்தே என்னன்னா, ஆதி காலத்திலிருந்தே ஆது சமூகத்திலிருந்தே என்னுடைய சுண்ணத்து என்ன அப்படின்னா, இந்த இனத்தை சேர்ந்த ஒருவரைத்தான் நான் வந்து ரசூலாக தேர்ந்தெடுப்பேன். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து கொஸ்டின் பண்ணாதீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறார். இவருடைய கூற்றை ஏற்க மறுத்த அவரது சமுதாய தலைவர்கள், நிச்சயமாக நீர் அறியாமல் உழல்வதை நாங்கள் காண்கிறோம், மேலும் நீர் பொய்யராக இருப்பீரோ என்றும் நாங்கள் ஐயம் கொள்கிறோம் என்று பதில் கூறினார். இப்போ அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க? அல்லாவை தவிர அல்லாவுக்கு அடிபணியுங்கள், அவனை தவிர வேறு இறைவன் இல்லைங்கிறான். அல்லாவுக்கு தான் கட்டுப்படணும்.
உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு மாற்றமாக இருக்குது. நீங்கள் சமூக நீதியை குலைக்கிறீங்க. இங்கே பிரச்சனை, அசல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறது, சிலருடைய உழைப்பை சுரண்டுறது, இதுதான் அசல் பிரச்சனை. அப்போது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யாரோட இவங்க போய் பேசுகிறாங்க, தலைவர்களோட. ஏன் தலைவர்களோட பேசுகிறாங்க? தலைவர்களோட ஏன் கிளாஸ் ஆகுது? அவங்க தான் அந்த 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 ஒரு மைனாரிட்டி இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டலெக்சுவல் மைனாரிட்டிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்டலெக்சுவல் மைனாரிட்டி, புத்திசாலி சிறுபான்மையினர், அறிவுஜீவி சிறுபான்மையினர். கொஞ்சமாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தான் அறிவு இருக்கும். ஆனால் அவங்க ஒரு ஆள் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஸ்டாலின் ஒரு ஆள் தான், ஆனால் எவ்வளோ பெரிய இம்பேக்ட், எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படும். ஜெயலலிதா ஒரு ஆள் இல்லை, என்ன கதி ஆயிடுச்சு இப்போ ஏடிஎம்கே. ஆனால் ஒரு ஆளுடைய பவர் என்னன்னு தெரியுமில்ல? 1 கோடி பேரும் வந்து ஒரு ஆளுக்கு சமம் ஆக மாட்டாங்க. புரியுதா? அப்போ இதுக்கு பேர் வந்து இன்டலெக்சுவல் மைனாரிட்டிம்பாங்க. இப்போ இந்த இன்டலெக்சுவல் மைனாரிட்டி தான் எப்போவுமே நபிமார்களை எதிர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த அந்த ஊருடைய அந்த நிர்வாகமும் யார் கையில் இருக்கும்? இவங்க கையில் தான் இருக்கும். பொருளாதாரம் இவங்க கையில் தான் இருக்கும், மருத்துவம் இவங்க கையில் தான் இருக்கும், அரசியல் இவங்க கையில் தான் இருக்கும், நீதிமன்றம் இவங்க கையில் தான் இருக்கும். அப்போ எல்லாமே இவங்க முடிவு பண்ணுறது தான். புரியுதா? இவங்களை யாராவது கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்க முடியாது. இவங்க தப்பு செஞ்சால் யாராவது தண்டிக்க முடியுமா? தண்டிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அமைப்பில் எப்படி? யார் தப்பு செஞ்சாலும் தண்டிக்கப்படணும். ஆனால் இவங்களுடைய அமைப்பில் எப்படி இருக்கும்? பலமுள்ளவன் தப்பு செஞ்சால் தப்பிச்சிருவான், பலவீனமானவன் தப்பு செஞ்சால் தண்டிக்கப்படுவான். இது அவங்களுடைய செட்டப்பாக இருக்கும். அப்போ அவன் என்ன சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தினர், அந்த ஏற்க மறுத்த அந்த சமுதாய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க? நிச்சயமாக நீர் அறியாமையில் உழல்வதை நாங்கள் காண்கிறோம். உங்களுக்கு அறிவில்லை. யாரை சொல்கிறாங்க? அறியாமையில் உழல்வதை. உழல்வதுன்னா என்ன? அதிலேயே உருண்டுட்டு கிடக்குறீங்க. எவ்வளோ பேசினாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் பேசுகிறது எவ்வளோ அபத்தமான விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்க? இவ்வளோ நாள் நாங்கள் இந்த மக்களை முட்டாளாக்கி வச்சுருக்கோம், இதுதான் நியாயம், இதுதான் உங்கள் தலையெழுத்துன்னு நம்ப வச்சுருக்கோம். புரியுதா? ஏன் நாங்கள் மேலே அப்படின்னா கடவுள் எங்களை வந்து ஆசீர்வதிச்சிட்டாரு. ஏன் நீ கீழே அப்படின்னா கடவுள் உன்னை வந்து உன் விதிப்படி உனக்கு அந்த இடத்துல தான் வச்சிருக்கிறாரு. இதை நீ வந்து சகிச்சிக்கணும். இதுதான் உலக வாழ்க்கையின் தத்துவம் சொல்லி அவங்க டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த டியூனிங்கை வந்து நபிமார்கள் உடைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவங்கெல்லாம் ஃப்ராடு பசங்க, எல்லோரும் சமந்தான். புரியுதா? இந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இப்போ இவர் யாராக இருப்பார்? இவர் யார்? நபி யார்? இப்போ நான் சொன்னல இன்டலெக்சுவல் மைனாரிட்டின்னு சொன்னல. இப்போ நபிமார்கள் யார்? அந்த இன்டலெக்சுவல் மைனாரிட்டியா அல்லது தாழ்த்தப்பட்ட அந்த மக்களில் ஒருவரா? தாழ்த்தப்பட்ட கிடையாது, இன்டலெக்சுவல் மைனாரிட்டி. நபிமாரும் புத்திசாலி தானே அவர். புரியுதா? ஆக்சுவலாக அவருடைய அந்தஸ்து என்ன அப்படின்னா இந்த இன்டலெக்சுவல் மைனாரிட்டியில் தான் அவரும் இருக்க வேண்டிய ஆள். புரியுதா? அப்போ கீழே இருக்கிறவன் வந்து இதில் அநியாயம் இருக்குது, அநீதி இருக்குன்னா எவனும் காது கொடுத்து கேட்க மாட்டான். மேலே இருக்கிறவன் இது அநியாயம்னு சொன்னால் கேட்பான். புரியுதா? இப்போ சட்டமன்றத்தில் வந்து எங்களுக்கு எதிரான ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிக்காரன் பேசுனா அது யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அதே அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் பேசுனா எப்படி இருக்கும்? பேசுனா என்ன எவ்வளோ வெயிட் இருக்கும்? அது சர்ச்சையாகும். ஆனால் உங்காலே சொல்கிறா நீங்களாம் ஃப்ராடுன்ட்டு அப்படின்னு. அப்போ இதுதான் இப்போ நபிமார்களை பார்த்து ஏன் முட்டாளுன்னு சொல்கிறாங்கன்னா, ஏயா எங்களோட கூட்டு இருந்துட்டு என் ஷேரை வாங்கிட்டு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போவியா? புரியுதா? உனக்கு வந்து ஒரு அருமையான லைஃப் வந்து இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. உயர்குலத்தில் தானே எல்லா நபிமார்களும் பிறப்பாங்க. புரியுதா? அதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய செய்தி வாங்கிறதுக்கும் அதை மனிதர்கள் இடத்துல கொண்டு போய் சொல்வதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் அறிவு எவ்வளோ வேணும்? இவங்க எல்லாரை விட அறிவு யாருக்கு ஜாஸ்தி? நபிக்கு ஜாஸ்தி. இவங்க எல்லாரை விட பக்குவம் யாருக்கு ஜாஸ்தி? நபிக்கு. இவங்க எல்லாரை விட அக்கறை யாருக்கு? நபிக்கு. இவங்க எல்லாரை விட அறிவு எல்லாத்துலேயுமே சிறந்தவர் யாருன்னா அந்த நபி தான் இருப்பார். அப்படி இருக்கிற பட்சத்தில் லாபம் என்ன இருக்குன்னு பார்த்து செயல்படுறத விட நஷ்டமான ஒரு விஷயத்தை பேசுறியே, உனக்கு அறிவு இருக்கா? அப்போ இவங்க அறிவு இருக்கான்னு கேட்குற மீனிங் புரியுதா?
அப்போனா என்ன அர்த்தம்? அவங்க கணக்கு என்ன? வாயை திறந்தால் லாபம் வர்ற மாதிரி தான் பேசணும். அதுதான் மனுஷன். வாயை திறந்து தனக்கே நஷ்டம் வர்ற மாதிரி ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் மனுஷனா? அப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பேசும்போது அவன் என்ன சொல்கிறான்? அதுக்கு பேர் இப்போ இன்னி காலத்துக்கு சொல்லுவாங்கள்ல, பொழைக்க தெரியாதவன். இப்போ ஒரு ஆட்டோவில் வந்து 17 லட்சம் ரூபாய்க்கு நகை கிடச்சது, அதை கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னா முக்கால்வாசி பேர், நிறைய பாராட்டுறவங்க இருப்பாங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? பொழைக்க தெரியாதவன். 17 லட்சத்துடைய வேல்யூ என்ன தெரியுமா? லைஃபே செட்டில் ஆகிருக்கும். அவன் தான் கீழே போட்டு போயிட்டான்ல, அவனுக்கு அக்கறை இல்லை, அவன் அதை பாதுகாத்துருக்கணும், அவனுக்கு அந்த பொறுப்பு இல்லை. அப்படி வந்து பேசிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க? மேலும் நீர் பொய்யராக இருப்பீரோ என்றும் நாங்கள் ஐயம் கொள்கிறோம். ஒரு வேளை பைத்தியம் பிடிச்சு போய் அல்லாஹ் வந்து உன்னை தேர்வு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சக்கீல் பின் ஹனீஃப் இருக்கான்ல, புரியுதா? ரமலானில் நைட்டில் வந்து எனக்கு வந்து மன்னச்சு சொல்லி தரப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து மன்னச்சு என்னான்னு தெரியும், அது தெரிஞ்சா நான் ஏன்டா இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஏதோ ஒரு மிஸ்கால்குலேஷன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறார்? அதனால் வந்து தனக்கு சரி லாபம் எது நஷ்டம் எதுன்னு கூட தெரியாமல் பைத்தியமாயிட்டீங்களோ, நீங்கள் பொய்யராக இருப்பீரோ அப்படின்னு நாங்கள் வந்து ஐயல் கொள்கிறோம். அதனால் நீயும் நஷ்டமாயி எங்களையும் நஷ்டப்படுத்தி இது வந்து இது மாதிரி ஆயிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்தேகப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதற்கு அவர் கூறினார், என் சமுதாயத்தாரே, நான் அறியாமையில் உழன்று கொண்டிருக்கவில்லை. நான் ஒன்றும் அறிவில்லாமலாம் பேசலை, மாறாக நான் அகிலங்களுடைய அதிபதியின் தூதனாக இருக்கிறேன். நான் யார்? அகிலங்களின் அதிபதியுடைய தூதன். நான் அல்லாவுடைய தூதராக நான் வந்திருக்கேன். நான் என் அதிபதியின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். மேலும் நான் உங்களின் நம்பிக்கைக்குரிய நலம் விரும்பியாக இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு? நான் வந்து நான் முட்டாள் கிடையாது, என்னை நியமித்தது அல்லாஹ், அவன் சாதாரணமானவன் கிடையாது. ஏதோ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ ஒரு சின்ன சின்ன ஏரியாவுக்கு ஒரு குலதெய்வம் வச்சுருப்பாங்க பார். தமிழ் ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு கடவுள், புரியுதா? இந்த ஏரியாவில் ஒரு கடவுள் ஃபேமஸாக இருப்பார், அந்த ஏரியாவில் ஒரு கடவுள் ஃபேமஸாக இருப்பார், நார்த்தில் போனால் அங்கே சில கடவுள்கள் ஃபேமஸாக இருப்பாங்க. இப்படி கிடையாது. அகிலங்களின் அதிபதி, ஒட்டுமொத்த வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாருக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய தூதனாக நான் இருக்கிறேன். நான் என் அதிபதியின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். நான் சொல்கிற கருத்து என்னுடைய கருத்து கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாரும் சமம், யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படணும், சமூக நீதி நிலைநாட்டப்படணும். இங்கே முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே நீதியை சுற்றி தான் இருக்கும், புரியுதா? நீதி நிலைநாட்டப்படணும். இது எல்லாமே என்னுடைய புரட்சிகரமான கருத்து கிடையாது, என் சிந்தனையில் உதித்தது கிடையாது. கம்யூனிசம்ங்கிறது இருக்குது, இது யாருடைய சிந்தனையில் உதித்தது? கார்ல் மார்க்ஸுங்கிற ஒருத்தருடைய சிந்தனையில் உதித்தது. நாத்திகம்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு சில அதுக்கு ஃபவுண்டர்ஸ் இருப்பான், சரியா? ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்குது, ஃபிலாசபி. ஒவ்வொரு ஃபிலாசபியும் அந்த ஃபிலாசபருடைய ஓன் ஐடியா. ஆனால் நபிமார்கள் எல்லாருடைய ஃபிலாசபியும் ஒன்று தான். ஆனால் அது அவங்களுடைய ஐடியாவா? கிடையாது, அல்லாஹ்வுடைய ஐடியா. இந்த உலகம் இப்படி தான் இயங்க வேண்டும் என்கிற இந்த தத்துவம். மனிதன் வந்து எதுக்கு வாழ்க்கையில் முக்கியம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் வரக்கூடாது, புரியுதா? உன்னுடைய வாழ்க்கையில் எது மோஸ்ட் வேல்யூபிள் விஷயமாக இருக்கணும், இது எல்லாமே டிசைட் பண்ணுறது யார்? அல்லாஹ். இது வந்து இவர் டிசைட் பண்ணல. ஏன் அப்படின்னா மனிதன் டிசைட் பண்ணால் அதில் தவறு வரும். அதுவும் ஆப்போனண்ட் யார்? ஒரு மனிதன் இல்லை. இப்போ இவர் ஒரு புத்திசாலி, முன்னாடி 100 புத்திசாலி. அந்த சபையே தானே இருக்கும். ஒரு தலைவர்கள் அப்படிங்கும்போது அந்த கூட்டமைப்பில் அந்த ஊரை சேர்ந்த ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய புத்திசாலி எல்லாரும் ஒரு அணியில் இருக்காங்க. இவர் ஒற்றையால் சொல்கிறார் இதுதான் சரின்ட்டு. அப்போ 100 பேருடைய அறிவு சரியாக சொல்லுமா? ஒருத்தருடைய அறிவு சரியாக சொல்லுமா? 100 பேருடைய அறிவு தான் சரியாக சொல்லும். ஆனால் அதே அல்லாவாக இருந்தால் அந்த ஒரு அல்லாவுடைய அறிவு தான் சரியாக சொல்லும். இதைத்தான் அவர் சொல்கிறார். இது என்னுடைய எந்த ஐடியாவும் கிடையாது. இது என்னமோ நான் உட்காந்து இந்த ஊரை வந்து ஆய்வு பண்ணி இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரை ஆய்வு பண்ணி இருக்கிற ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது, அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒப்பீனியன்லாம் கொடுக்கல. இவங்களாம் என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்த கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறார்? அது அவருடைய ஒப்பீனியன்.
அது கூத்து என்ன தெரியுமா, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அந்த சித்தாந்தம் வந்து ரூலிங்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து வேற ஒருத்தர் வந்து இவர் நல்ல கருத்தாக சொல்லியிருக்கிறாரு, செஞ்சு பார்க்கலாமேன்னு செஞ்சு பார்த்தாங்க. அட்டர் ஃப்ளாப்பு. என்ன நடந்துச்சு, ரஷ்யா ஃபாலோ பண்ணிச்சு கம்யூனிசத்தை, ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்னாச்சு, கான்செப்ட் என்ன தெரியுமா, எல்லாருக்கும் சமமான ஊதியம். புரியுதா? இப்போ 100 பேர் லேத்தில் டர்னர் வேலை செய்கிறாங்கன்னா 100 பேருக்கு ஒரே சம்பளம். இப்போ ஒருத்தன் 4 ட்ரம் ஸ்லீவ் போடுறான் ஒரு மாதத்துக்கு, இன்னொருத்தன் சின்சியராக 150 ட்ரம் ஸ்லீவ் போடுறான், சம்பளம் சமந்தான். உருப்பிடுமா மனித சமூகம்? எல்லாருக்கும் சமமாக சம்பளம் கொடுத்தா அவன் எதுக்கு வேலை செய்கிறான்? எப்போ சம்பளம் ஃபிக்ஸடாக வந்துருச்சுல்ல, எதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? அப்போ மனுஷனுடைய கள்ள புத்தி வேலை செய்யுமா செய்யாதா? அப்போ இந்த இடத்துல போட்டி போடுற அந்த இது கடுமையாக உழைப்பவனுக்கு உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்காத பட்சத்தில் அடுத்த மாதம் இவன் 150 ப்ரொடக்ஷன் எடுப்பானா? ஏன் எடுப்பான்? எதுக்கு எடுக்கணும்? சம்பளம் அவனுக்கு உள்ள கொடுக்க சம்பளம், படுத்து தூங்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரே சம்பளம் கொடுக்குறீங்க. இப்படி ஒரு அட்டர் ஃப்ளாப்பான ஒரு சிஸ்டம் கொண்டாந்து கொடுக்குறீங்க. அதே மாதிரி யாருக்கும் சொந்த வீடு வந்து வச்சுக்கக்கூடாது, எல்லாம் கவர்மெண்ட்டு கொடுக்கும். சொந்த வீடு கொடுத்துருச்சுன்னா அவன் எதுக்கு எக்ஸ்ட்ரா உழைக்கிறான்? ஓவர் டைம் எதுக்கு பார்க்குறான்? எப்படியும் படுத்துங்கனாலும் சொந்த வீடு நீ தான் கொடுக்க போறிய. இப்போ இதனால் என்னாச்சு, வறுமை வந்து 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 கடைசி என்னாச்சு, அந்த ஜெர்மனியில் வந்து 2 ஜெர்மனியாக பிரித்தாங்க. ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி. பெர்லினுங்கிற ஒரு செவுறு வந்து கட்டினாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக கம்யூனிச சித்தாந்தம், வறுமையிலோ வறுமை, இந்த பக்கம் முதலாளித்துவம், செழிப்போ செழிப்பு. கடைசியாக காண்டாக என்ன பண்ணிட்டாங்க, இந்த செவுரை உடச்சிட்டு ஜெர்மனியை ஒன்று ஆக்கிட்டாங்க. அப்போது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் வந்து அவன் பண்ணி பார்க்கவே இல்லை. யார்? கார்ல் மார்க்ஸு. அவன் பேப்பரில் எழுதி கொடுத்தா நல்லா இருக்குன்ட்டு, ஆனால் செஞ்சு பார்த்தா கேவலமாக இருக்குது, எல்லாருக்கும் கொம்பிட்டு வருது அந்த டிஷ்ஷு, யாருக்குமே பிடிக்கல. இப்போ என்ன ஆகி போச்சு, எல்லோரும் தூக்கி போட்டாங்க. ரஷ்யா தூக்கி போட்டுருச்சு, சைனா தூக்கி போட்டுருச்சு. இப்போ எல்லாருமே முதலாளித்துவத்தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கான். சரியா? ஆனால் பேர் வந்து கம்யூனிஸ்ட் லேபிள் ஒட்டி வச்சுருக்காங்க. இப்போது இவர் சொல்கிறது எப்படிப்பட்ட செய்திகள் அப்படின்னா, இவருடைய அறிவுலேருந்து வந்தது கிடையாது. அதனால் என் அறிவு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் ஆராய்ச்சியே பண்ணாதீங்க. ஏன்னா பேசுகிறதே என்னுடைய கருத்து கிடையாது, இது அல்லாஹ்வுடைய கருத்து. நான் உங்களின் நம்பிக்கைக்குரிய நலம் விரும்பியாக இருக்கிறேன். என்னை பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, நான் நம்பிக்கையான ஆளா, இன்னொன்று உங்களுக்கு நலம் நாடுபவனா தீங்கு செய்பவனா. இந்த 2 விஷயம் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். புரியுதா? எந்த இறை தூதரும் அந்த மக்கள் மத்தியில் எப்படி நற்பெயர் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, நம்பிக்கைக்குரியவர்னு பேர் எல்லா இறை தூதரும் குழந்தையிலிருந்தே எடுத்திருப்பாங்க. புரியுதா? அப்போது அவங்கள மேலே, அவங்களுடைய அந்த கேரக்டர் மேலே பழியே போட முடியாது. இந்த உமர் சீரீஸில் கூட வரும்பார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி மக்களை வந்து குழப்பறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு உட்காந்து முடிவு பண்ணும்போது, இவர் வந்து வலீத் பின் முகீரா, காலித் பின் வலீதுடைய அப்பாட்ட தான் அந்த ஆலோசனை கொண்டாடுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இப்படி சொல்லலாம், அப்படி எப்படி சொல்லலாம், ரசூல்லா வந்து நம்பிக்கை இல்லாதவர்னு சொல்லலாம்னு. இது வந்து கழுத கூட நம்ம அது அப்படிமா, அவர் தப்பான ஆளுன்னு சொன்னால் அழப்போ இது சொன்னீங்கன்னா எடுத்தோன்னே நம்மளை முட்டாள்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா அவரை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இது ரசூல்லாவுடைய ஸ்டேட்டஸ் கிடையாது. இதுதான் யூசுஃப் நபி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எல்லாருடைய கேரக்டரும் இப்படி தான் இருக்கும். அப்போ அதனால் வந்து இது வந்து உடைக்கவே முடியாது. அதனால் அவங்க அதை மட்டும் அவங்க பேசவே இல்லை பாரு. அவங்க என்ன பேசுகிறாங்க, அறிவு இல்லாமல் பேசுகிறீங்க, நீங்கள் தப்பான ஆளுன்னு பேசலை பாரு. ஒரு நபியை அப்பாயின்மெண்ட் ஆகணுன்னாலே அவருடைய அந்த கேரக்டர் எப்படிப்பட்டது இருக்கணும் அப்படின்னா, பொய்களை விட்டு அப்பாற்பட்டவர், சுயநலத்தை விட்டு அப்பாற்பட்டவர், புரியுதா, நம்பிக்கையானவர், நாணயமாக நடந்து கொள்வர், இப்படி வரும். இதைத்தான் அவர் சொல்கிறார், நான் நம்பிக்கைக்குரிய நலம் விரும்பியாக இருக்கிறேன். புரியுதா? இது வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த பிரச்சாரத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னென்னா, சும்மா ஒரு 2 டைலாக் வரும், அதுக்கப்புறம் அழிக்கப்பட்டதாக வரும். நம்ம என்ன நினைக்கிறோம், காலையில் போனார், பேசினார், மத்தியானம் முடிஞ்சிருச்சு, நைட்டு வந்து இந்த சமூகம் வந்து அழிக்கப்பட்டுச்சு. பல வருஷ பிரச்சனை இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எவ்வளோ வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. புரியுதா? இதெல்லாம் வந்து இந்த டிபேட் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. இதை போய் அந்த சபையில் போய் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து போய் பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும். அதுவும் வந்து இது 1 நாள் 2 நாள் நடந்திருக்காது, பல வருடங்கள் கடிஞ்சிருக்கும் இந்த பேட்டல். இவங்க ஆர்குமெண்ட் வைக்க, இவங்க ஆர்குமெண்ட் வைக்க, கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்க,
ஏகப்பட்ட இடத்துல அந்த டிபேட் நடந்திருக்கும். இப்போ நீங்கள் உமர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒரு இடத்துல வந்து அபுஜஹில் வீட்டில் வந்து இப்போ பஞ்சாயத்து நடக்கும், ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாருணத்வாவில் பிரச்சனை நடக்கும், ஒரு நேரத்தில் பார்த்தோன்னா அபு தாலிப் வீட்டில் பிரச்சனை நடக்கும், ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல உட்காந்து பேசுவாங்க. மாறி மாறி அந்த 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 நபி லைவில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்து அந்த நபி வந்து ட்ராவல் பண்ணி வந்துகிட்டே இருப்பார். புரியுதா? அப்போது இதை வந்து கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக உங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒருவரின் வாயிலாகவே உங்கள் இறைவனின் அறிவுரை உங்களிடம் வந்திருப்பது குறித்து நீங்கள் வியப்பு அடைகின்றீர்களா? உங்களுடைய இறைவன் நூஹுடைய கூட்டத்தாருக்கு பின் உங்களை பூமியில் வாரிசுகளாக ஆக்கினான். உங்களுக்கு நல்ல உடல் வலிமையையும் கம்பீரத்தையும் வழங்கியிருந்தான். இவற்றை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவே அல்லாவின் வியக்கத்தக்க ஆற்றல்களை நினைத்து பாருங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. நான் சொன்னல முதல்லையே, இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்கள்லேருந்து தான் இவங்க வந்தாங்க அப்படின்ட்டு. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் மிகப்பெரிய ஆட்சி வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அப்போது அந்த மகத்தான ஆட்சி இருந்தது, அவர்கள் அழிக்கப்பட்டாங்க. அது இவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க யார்? இவனுடைய முப்பாட்டனோ அல்லது ஒரு கொல்லுப்பாட்டனோ அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் கண்ணால் அழிஞ்சு போனதை பார்த்தவங்க. புரியுதா? ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தை வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ சுதந்திரம், இப்போ ஒரு 100 வயசு தாத்தா ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர்கிட்ட கேட்டோம்னா சுதந்திர போராட்டத்தின் சமயத்தில் என்ன நடந்துச்சு, பிரிட்டிஷ் காலத்தில் என்னென்ன இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே கதையாக சொல்லுவார். அது மாதிரி இந்த கதைகள்லாம் அவங்க நம்பிட்டு இருந்த ஆட்கள். அப்போது அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஆச்சரியப்படுறீங்களா? நூஹ் வந்தார்ல, எந்த சமூகத்திலேருந்து வந்தார்? அந்த சொந்த சமூகத்திலேருந்து தானே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். இப்போ என்ன புதுசாக பிரச்சனை கிளப்புறீங்க? இப்படி சொல்லி தானே அவங்க அழிஞ்சு போனாங்க. அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு அறிவு இல்லையா? கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப திமிர் வந்துருச்சா? அல்லாஹ் கேட்குறான், உங்களுடைய இறைவன் நூஹுடைய கூட்டத்தாருக்கு பின் உங்களை பூமியில் வாரிசுகளாக ஆக்கினான். உங்களுக்கு நல்ல உடல் வலிமையையும் கம்பீரத்தையும் வழங்கியிருந்தான். இவற்றை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இது நான் கொடுத்தது. உடல் வலிமையை கொடுத்தேன், உங்களுக்கு கம்பீரத்தை கொடுத்தேன். எனவே அல்லாவின் வியக்கத்தக்க ஆற்றல்களை நினைத்து பாருங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். இவங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருந்தான்? நல்ல உடல் வலிமையும் கொடுத்துருந்தான், புத்தி கூர்மையும் கொடுத்துருந்தான். புரியுதா? அப்போ இது எல்லாமே அவங்க வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ ஏன் அல்லாஹ் இங்கே உடல் வலிமையை பற்றி பேசுகிறான், கம்பீரத்தை பற்றி ஏன் பேசுகிறான், ஆற்றல்களை பற்றி ஏன் பேசுகிறான்? அல்லாஹ் எதுக்கு பேசுகிறான் அப்படின்னா, அல்லாஹ் ஒவ்வொருத்தனுக்கும் மனுஷனுக்கு வந்து இதெல்லாம் வந்து சிறப்புகளாக கொடுக்குறான். இந்த சிறப்புகள் வச்சுக்கிட்டு நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க, ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்க. புரியுதா? அறிவை வச்சுட்டு நம்ம 2 விதமாக பயன்படுத்தலாம். அழிவுக்கும் பயன்படுத்தலாம், என்ன பண்ணலாம், நல்லதுக்கும் பயன்படுத்தலாம். அதுதான் அல்லாஹ்வுடைய இது என்ன அப்படின்னா, இது நல்ல விதமாக பயன்படுத்தி என்கிட்ட நற்கூலியை வாங்கிக்கங்க. இதை நீங்கள் தவறாக பயன்படுத்தி நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணும்போது அதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அசாபு தான் கிடைக்கும். அதற்கு அவர்கள் பதில் கூறினார்கள், நாங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அடிபணிய வேண்டும், எங்கள் முன்னோர்கள் வழிபட்டு வந்தவற்றையெல்லாம் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதை சொல்வதற்காகவா நீர் எங்களிடம் வந்துள்ளீர்? நீர் உண்மையானவராக இருந்தால் எந்த வேதனை குறித்து எங்களை நீர் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறீரோ அதனை எங்களிடம் கொண்டு வருவீர். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வந்து அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அடிபணி வேண்டுமா? அப்போது நாங்கள் பல கடவுள்கள் செஞ்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து எங்கள் முன்னோர்கள் வழிபட்டு வந்தவற்றை எல்லாம் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதை சொல்வதற்காகவா நீர் எங்களிடம் வந்தீர்? அப்போ எங்கள் அப்பம் பாட்டன் இவங்கெல்லாம் ஒரு வழிமுறை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்களே, இப்போ அதை வந்து நீங்கள் விட்டுற சொல்கிறீங்களா? இதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்களா? அதே மாதிரி இப்போ அதில் வந்து இன்னொரு மெசேஜ் என்ன, அதில் வந்து ஹிடன் மெசேஜ் அப்படின்னா, எப்பேற்பட்ட பரம்பரையை சேர்ந்தவர் நீ? யார்? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மேல்தட்டு மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு அநியாயமான ஒரு கட்டமைப்பு இருந்ததுன்னா அதில் எல்லாருக்குமே ஷேர் போகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இன்றைக்கி ஆளுங்கட்சி யார்? டிஎம்கே. ஏடிஎம்கே
முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தாங்களே, தோற்று போனவங்களாம் இருக்காங்களே, இந்த 5 வருஷமாக இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த 5 வருஷத்தில் கான்ட்ராக்டே கிடைச்சிருக்காதா? கிடச்சிருக்கும். புரியுதா? கண்டிப்பாக அவங்களுக்கு கிடச்சிரும். அவங்க வந்து ஒன்றும் சும்மா வெறுங்கை வீசிட்டு உக்காந்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ளே அன்கோ இருக்கும். எப்போவுமே பகிர்ந்து சாப்பிடுவாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும். ஆனால் அடிக்கிறதுக்கு அடிச்சுக்குவாங்க. ஒன்றும் இல்லை. இங்கே போய் ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் போய்ப்பார், இங்கே பூந்துறையில் இந்த பக்கம் எல்லாம், இங்கே கொங்கு பெல்ட்டில் இங்கே போனீங்கன்னா, கல்யாண ஃபங்க்ஷன் போனீங்கன்னா எல்லா கட்சி கொடியும் பார்க்கிங்கில் இருக்கும். பொண்ணு ஒரு கட்சி இருக்கும், பையன் ஒரு கட்சி இருக்கும், என்ன வர்ற விசிட்டர்லாம் ஒரு கட்சி இருக்கும். காங்கிரஸ் எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ, இப்போ சமீபத்தில் 2-3 ஃபோட்டோலாம் போட்டாங்க பாரு. திருமாவளவன், நாம் தமிழர், நயினார் நாகேந்திரன், இன்னொருத்தர், 4 பேர் சேர்ந்து கையை பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு நல்லா இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை எடுத்து போட்டு உங்களுக்காக நாங்கள் வந்து நீங்கள் பெரிய ஆளா, நாங்கள் பெரிய ஆளா, நாங்கள் அடிச்சிட்டு இருக்கிறோம், நீங்கள் என்னடான்னா இங்கே அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கிறீங்க. இதுதான் யதார்த்தம். புரியுதா? இது சிஸ்டத்துடைய பங்கு. இவங்க எல்லாருமே சிஸ்டத்துடைய ஒரு கருவியாக இருப்பாங்க. இப்போ இவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் அறிவு வந்து உங்களுக்கு மலங்கி போச்சு. ஏதோ எங்கள் அப்பம் பாட்டெல்லாம் கஷ்டப்பட்டு நமக்கு வந்து ஷேர் வந்து இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி, அதான் உழைக்காமல் அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸில் கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க. இங்கேருந்து நீ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன்னு நினச்சா நீ இருக்கிறது கெடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பண்ணிகிட்ருக்கிற. எங்கள் அப்பம் பாட்டன் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி தானே நாங்கள் வந்து ஊரை ஏமாற்றிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் முன்னோர்கள் வழிபட்டு வந்தவற்றையெல்லாம் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கீங்க. நாங்கள் எங்கள் கடை ரன் ஆகிறதே எங்கள் முன்னோர்களை வச்சு தான் நடந்துகிட்ருக்குது. இப்போ நீ பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் தூக்கி போடு, அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த சிலைகளை பொறுத்த வரைக்கும், புரியுதா, இந்த சிலைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்கன்னா, ஒரு சிலை அதுக்கு ஒரு ஜாதி, இன்னொரு சிலை அதுக்கு ஒரு ஜாதி, இன்னொரு கடவுள் அதுக்கு ஒரு ஜாதி, இன்னொரு கடவுள் அதுக்கு ஒரு ஜாதி. புரியுதா? அதே மாதிரி சைக்கிள் மாறி மாறி வரும். இந்த ஜாதியுடைய ஃபங்க்ஷன் வந்து ஜனவரியில் வரும், இந்த ஜாதியோடைய ஃபங்க்ஷன் வந்து மார்ச்சில் வரும், இந்த ஜாதியோடைய ஃபங்க்ஷன் வந்து அக்டோபர் மேலே வரும், இந்த ஜாதியோடைய ஃபங்க்ஷனு அக்டோபரில் வரும். அப்போ எல்லா காலிங்கையும் வந்துட்டுருக்குமா? இதில் அவங்களுக்கு 70 போய் மற்றவங்களுக்கு 30 போகும், இதில் ஒரு ஃபேமிலிக்கு 70 போய் மற்றவங்களுக்கு 30 வரும். இப்படி ஒரு ரோலிங் சிஸ்டமில் இவங்க உக்காந்துட்ருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஊருக்குள்ளே இவங்க பெரிய ஆளுங்க. புரியுதா? இவங்க ஒரு தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கக்கூடாது. இது மாதிரி எல்லாம் ஒரு கட்டமைப்பை வந்து வச்சுருப்பாங்க. இப்போ இந்த டோட்டலாக இந்த கடவுள்களை ஒழிச்சு கட்டிட்டேன்னா எல்லாரும் சமமாயிருவாங்க. அதுதான் மெயின் பிரச்சனை. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒருவனை மட்டும் அடிபணி வேண்டுமா? இது பெரிய பிரச்சனையாச்சே. நீ எங்கே கை வைக்கிற? எங்கள் முன்னோர்கள் செஞ்சதையே வந்து நீ வந்து கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இப்போ இனி பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கடைசி ஆர்குமெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீர் உண்மையானவராக இருந்தால் எந்த வேதனை குறித்து எங்களை நீர் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறீரோ அதனை எங்களிடம் கொண்டு வரும். இப்போ இவங்ககிட்ட நியாயம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லணும், இல்லை எங்கள் முன்னோர்கள் வந்து இந்தந்த காரணத்தினால தான் எங்களுக்கு வந்து இந்த சிறப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணணும். இங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஒன்றுமே இல்லை. அந்த நபியோடைய ஆர்கியூமெண்ட்டு இவங்களுடைய வாயை அடைச்சிருச்சு. இதுதான் ஹுஜ்ஜத்து நிறுவுறதுங்கிறது. இனி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனால தான் கடைசியாக அவங்க என்ன கேட்குறாங்க, சும்மா பூச்சாண்டி காமிச்சிட்டே இருக்க, எல்லாம் அழிச்சிருவான்ட்டு அழிக்க சொல்லி பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபியுடைய ஆர்கியூமெண்ட்டில் இவங்க தோற்று போயிட்டாங்க. புரியுதா? நபி வந்து அவ்வளோ சாலிடாக கன்க்ளூஷன் பண்ணிட்டாங்க. இனி இவங்களால் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனால தான் கடைசியாக அவங்க என்ன கேட்குறாங்க, அழிக்க சொல்லுப்போம். அல்லாஹ் தான் அனுப்புனான்னு சொல்கிறீங்களா, அல்லாஹ் அழிக்க சொல்லு பார்ப்போங்கிறாங்க. எப்பவுமே இவங்க கேட்குறது என்ன, நாங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அடிபணிய வேண்டும். அப்போனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மட்டுமே அடிபணிய வேண்டும்னு என்ன அர்த்தம்னா, ரூல்ஸு அல்லாஹ்வுடையது மட்டும்தான் இருக்கும். அப்போனா 2 ரூல்ஸ் இருக்காதா? நான் செஞ்சாலும் தப்பு, இவன் செஞ்சாலும் தப்பா? இது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது. புரியுதா? இப்போ அல்லாஹ்வுடைய ரூல்ஸ் எப்படி இருக்கும்? ஒரே ரூல்ஸ் தான் இருக்கும். திருடுனா கைவெட்டு. அது எப்படிப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என்னுடைய மகள்
ஃபாத்திமா திருடினாலும் கை வெட்டி தான் ஆகணும். ஆனால் இவங்ககிட்ட அது இருக்காது. சரி, இன்றைக்கி உலக யதார்த்தம் என்ன? இப்போ இன்றைக்கி நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற, இன்றைக்கி போலீஸில் போகிற, பிடிச்சி நிறுத்தி ஃபைன் போடுவான். துபாயில் போகிற, ஒருத்தன் துபாயில் போனாலும் உனக்கு ஃபைன் போடுவான். அமெரிக்காவில் போகிற, ஃபைன் போடுவான். இப்போ அப்படியே திருப்பி கேட்குறான், ட்ரம்ப்புடைய மகள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறா, அமெரிக்காவில் ஃபைன் போடுவானா? துபாய் இளவரசன் அவன் வருவான், குடிச்சிட்டு ஃபைன் போடுவானா? அடித்தே தூக்கிட்டான் ஒருத்தனை, அதுக்கு ஆக்ஷன் எஃப்ஐஆர் போடுவானா? படம். இதுதானே உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன சொல்லுது? குர்ஆன் என்ன சொல்லுது? இளவரசனாக இருந்தால் விட்டுருங்கன்னு சொல்லுதா? இது யார் ஒத்துக்கிறா? புரியுதா? இன்றைக்கும் அதான் பிரச்சனை. புரியுதா? ஏன் இஸ்லாத்தை ரொம்ப கொடூரமாக காட்டுறாங்க? ஏன் இஸ்லாத்தை தீவிரவாதமாக காட்டுறாங்க? ஏன் காட்டுறாங்க? இந்த ஸ்ட்ரக்சரே அல்லாவை மட்டும் அடிபணிவது என்றால் இதான் மீனிங். ஏதோ அல்லாஹ் சாமியை கும்பிட்றது அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. இங்கே பிரச்சனை என்னென்னா சட்டம் ஒழுங்கு, சமூக நீதி, நியாயத்தை நீதியை நிலைநாட்டுவது. இதுதான் அங்கே பிரச்சனை. இதுக்கு தான் யாரும் தயார் இல்லை. இதுக்கு அந்த காலத்துலையும் எவனும் தயார் இல்லை, இந்த காலத்துலையும் எவனும் தயார். இந்த காலத்தில் ஏன் எவனும் தயார் இல்லை? ஏன் முஸ்லீம் தலைவர்கள் கூட இன்றைக்கி ஏன் தயார் இல்லை? ஏன்னா அவங்களுக்கும் அந்த சலுகைகள் இருக்குது. ப்ரிவிலேஜும்பாங்க. இது என்னென்னா கூடுதல் சலுகை. ப்ரிவிலேஜ்னால் என்னென்னா, இந்த நீ ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்களா? லவுஞ்சில் அந்த ஒரு கார்டு, அந்த பிஸ்னஸ் கிளாஸ் கார்டு வச்சுருக்கிறீங்கன்னா அங்கே போய் கொடுத்தீங்கன்னா அங்கே அவனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அது கொடுப்பாங்க. இன்னும் மற்றவனுக்கு நமக்கெல்லாம் தண்ணி கூட காசு போட்டு தான் வாங்கணும். புரியுதா? அதுவும் எக்ஸ்ட்ரா காசு. 200 மில்லி பாட்டில் 50 ரூபா. இப்போது இதைத்தான் நபிமார்கள் உடைக்க வந்தாங்க. நபிமார்கள் ஏதோ அல்லாஹ் வணங்கு அந்த கேன்வாஸ் பண்ணுறதுக்கு வரவே மாட்டாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்டவனும் கிடையாது. அல்லாஹ் வணங்குறது தேவையாக இருந்தால் ஆதம் நபியுடைய பையன் குர்பானி கொடுக்குறானா இல்லையா? அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஓ, எனக்கு குர்பானியா, வாவ் அப்படின்னானா? பாடா, உன் எண்ணமே சரியில்லை, அவன் குர்பானி ஏற்றுக்கவே மாட்டான், நெருப்பு அனுப்பவே இல்லைல்ல, ரிஜெக்ட் பண்ணல. அல்லாஹ் அப்படி தேவை கிடையாது. வலுக்கட்டாயமாக கம்பல் பண்ணி ஒருத்தனை நீ தொழுவ வச்சிருவா, அந்த தொழுகை எல்லாம் ஏற்றுருவானா? மனசார தொழுவணும். அதுக்காகலாம் ரசூலை விட்டு அல்லாஹ் த்ரெட்னிங் பண்ணவே மாட்டான். அப்படி மிரட்டி ஒருத்தன் தொழுதானே அந்த தொழுகை எப்படி இருக்கும்? அப்போ நபிமார்கள் இதுவே ஃபோர்ஸ் பண்ண வந்திருப்பாங்க. அல்லாஹ் மட்டுமே அடிபணிங்க, அல்லாஹ் மட்டுமே வணங்குங்க, அல்லாஹ் மட்டுமே வணங்குங்கன்னா அதுக்கு மீனிங் அது இல்லை. இதுதான் மீனிங்கு. நியாயம் ஒன்று தான், சட்டம் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒரே சட்டம், எல்லாருக்கும் ஒரே நியாயம். இதுதான் அதுக்கு மீனிங்கு. அல்லாஹ்வுக்கு மட்டுமே வணங்குங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய சட்டங்கள் மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும். இவங்க வச்சுருந்தது என்ன? குறைஷிகள் வச்சுருந்தது என்ன? நாங்கள் செஞ்சால் ஒரு தண்டனை, குறைஷி அல்லாதவர்கள் செஞ்சால் ஒரு தண்டனை. மக்காவில் குறைஷிகளால் மட்டும்தான் தங்க முடியும், குறைஷி அல்லாதவர்களால் தங்க முடியாது. இது மக்காவுடைய ரூலு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோடனே என்ன சொன்னாங்க? மக்கா வெற்றியில் என்ன சொன்னாங்க? இனிமேல் குறைஷி இல்லை, குறைஷி இல்லாதவன் கூட இந்த ஊரில் யார் வேணாலும் தங்கலான்னாங்க. இன்றைக்கி அதை மறுபடியும் மாற்றிட்டாங்களே. சவுதி அரேபியாவில் தங்க முடியாத? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன ஹிஜாஸில் தங்க முடியும். 1924 வரைக்கும் ஒரு குடிமகன் அங்கே போய் தங்க முடியும். இன்றைக்கி தங்க முடியாது. உலகத்திலிருந்து யார் வேணாலும் அங்கே போய் தங்க முடியும். 1924 வரைக்கும் இந்தியாக்காரர் கூட போய் சவுதி அரேபியாவில் முகாம் போட்டு தங்க முடியும். உஸ்மானிய கிலாஃபத்துக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இங்கேருந்து ரயில் போடப்பட்டுட்டு இருந்துச்சு. எங்கேருந்து? இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு ரயில் போடப்பட்டு இருந்துச்சு. இங்கேருந்து அப்படியே ரோடு இருக்குது, இங்கேருந்து பாகிஸ்தான் போய் அப்படியே போகலாம். புரியுதா? அது ட்ரெயின் போடப்பட்டு இருந்துச்சுன்னா இந்நேரம் எப்படி நம்ம மக்கள் இந்த அஜ்மீருக்கும் இதுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காங்களோ அது மாதிரி ஹஜ்ஜுக்கு ட்ரெயின் கிடக்கும். இன்றைக்கி ட்ரெயின் பிடிச்சாங்கன்னா 2 நாள் கழித்து போய் உட்காந்தானா அதில் போய் ஜம்முன்னு இறங்கிட்டு வருவாங்க. பாஸ்போர்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. முஸ்லீம் விரும்பின போயிட்டு வந்துடலாம். 10 நாள் மனசு சரியில்லைப்பா, ஒரு மாதம் போய் தங்கலாம்ப்பா, உடம்பு முடியலப்பா, அங்கே போய் படுத்துக்கலாம்ப்பா, ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக வருவாங்க. இன்னைக்கு கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? இந்த சட்டங்கள்லாம் ஏன் மாற்றப்பட்டுச்சு? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டங்கள், மனிதர்களுடைய சட்டங்கள். மனிதன் சட்டம் போட்டால் இப்படி தான் இருக்கும். அவனுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டம். அல்லாஹ்வுடைய ரூல்ஸ் கிடையாது. இப்போ
புரியுதா? ஏதோ தராவி நடக்குது, ஏதோ தவாஃபு நடக்குது, ஏதோ ஜம்சம் தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க, இது இல்லை அல்லாவுக்கு அடிபணிகிறதுங்கிறது. இதை தாண்டிய விஷயம் அது. இதில் வந்து தொடர்ச்சியாக அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற அந்த விஷயத்தில் பார்த்தோன்னா அதற்கு அவர் கூறினார். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, உங்கள் மீது உங்கள் இறைவனின் புறத்திலிருந்து அசுத்தமும் சினமும் உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டன. இப்போ அல்லாஹ் வந்து நீங்கள் இப்போ என்ன கேட்டானுங்க, இவனுங்க அசாபு கேட்டானுங்க. அசாப் தானே வேணும், வாங்கிக்கோங்க. நீங்களும் உங்கள் முன்னோர்களும் ஏற்படுத்தி கொண்ட பெயர்களை குறித்தா என்னிடம் நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்கள். அல்லாஹ் அவற்றிற்கு எந்த ஆதாரமும் இறக்கி வைக்கவில்லை. எனவே நீங்களும் எதிர்பார்த்திருங்கள், நானும் உங்களுடன் எதிர்பார்த்திருக்கிறேன். இதுதான் வந்து அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, உங்கள் இறைவன் புறத்திலிருந்து அசுத்தமும் சினமும். அசுத்தம்னா என்ன அப்படின்னா ரிஜிஸ் அப்படின்னா குரானில் அரபியில் மீனிங் என்ன அப்படின்னா அது வந்து சிந்தனை ரீதியான அசுத்தமும் குறிக்கும். ஒன்று உன்னுடைய எண்ணமே அசுத்தமாயிருது. நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னு சொல்கிறோம்ல, நல்ல உனக்கு எண்ணமே சரியில்லை, கெட்ட எண்ணம் எப்போவுமே அசுத்தமாகவே நினைக்கிறது. எப்படி சொரணலாம், எப்படி திருடலாம், எப்படி அபகரிக்கலாம், இந்த புத்தியே வேலை செஞ்சுட்ருக்கும். இந்த புத்தி வேலை செஞ்சால் செயல் எப்படி இருக்கும்? புத்தி இப்படி பிளான் பண்ணிருச்சு, வேலை எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். லீவ் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன்னா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு முடிவு இங்கே வரும், ரெண்டாவது எப்படியாவது 9 மணி தாண்டிடணும், அது டைம் ஆயிடுச்சுன்னா பஸ்ஸு தாண்டிச்சு, இப்போ போக முடியாது, பெல் அடிச்சிட்டாங்க, இப்போ இங்கேருந்து போகணும். முதல்ல மனசார முடிவு பண்ணுவான், இன்றைக்கி ஓபி போடணுன்ட்டு முடிவு பண்ணிட்டானா அதுக்கப்புறம் வேலையெல்லாம் எப்படி இருக்கும்? பல்லு விளக்கும்போது இப்படி ஸ்லோ மோஷன் ஆயிரும், துணி எடுக்கும்போது தெரியல, தேடணும், இது கிடைக்கல, செப்பல் இல்லை, ஷூ இல்லை, ஐடி கார்டை காணோம், அதை காணோம், இது மாதிரி. அப்போ இந்த இடத்துல செயல்கள் வந்து இவங்களது எப்படி ஆயிரும்னா குஃப்ரு, இந்த ஷிர்க்குங்கிறது அதோடைய ஃபஸ்ட்டு துவக்கம் சிந்தனையிலிருந்து ஆகும். அதுக்கப்புறம் அதோடைய செயல்கள் அது வரும், புரியுதா? அதனுடன் என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படும். இப்போ இந்த மாதிரியான அசுத்தமான செயல்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து கோபம் வரும். இப்போ இதுக்கு வந்து அவங்க சொல்கிற விளக்கம் பாருங்கள், யார்? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். நீங்களும் உங்கள் முன்னோர்களும் ஏற்படுத்தி கொண்ட பெயர்களை குறித்தா என்னிடம் நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்கள். அல்லாஹ் அவற்றிற்கு எந்த ஆதாரமும் இறக்கி வைக்கவில்லை. எனவே நீங்களும் எதிர்பார்த்திருங்கள், நானும் உங்களுடன் எதிர்பார்த்திருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இந்த கடவுள்களை பற்றிய ஒரு உண்மையை சொல்கிறாங்க. இப்போ உங்கள் போட்டி கடவுள் உருவாக்கியிருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இந்த கடவுள் இது ஒரு தனி கடவுள்ப்பா, இது ஒரு தனி கடவுள்ப்பா, இது ஒரு தனி கடவுள்ப்பா. என்னப்பா கடவுள்? அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சி விட்டுட்டான். இதுக்கு முன்னாடியெல்லாம் அதுதான் பேசிகிட்டு வந்தோம். இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் முன்னாடி அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சதெல்லாம் அல்லாஹ் தான். என்ன வானம் பூமி 6 நாளில் படைச்சது அல்லாஹ் தான், செடி கொடியை படைச்சது அல்லாஹ் தான், இந்த உணவு சங்கிலியை ஏற்படுத்தினது அல்லாஹ் தான், சூரியன் சந்திரன் எல்லாமே ஏற்படுத்தினது அல்லாஹ் தான். எல்லாம் முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போய் ஒதுங்கி ஒரு இடத்துல உட்காந்துட்டான் அரசில். இனி எல்லாமே எல்லாம் என்ன பண்ணிட்டான், டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து விட்டான். மழையை வந்து ஒரு கடவுள் பார்த்துக்கிறார், வெயிலை வந்து ஒரு கடவுள் பார்த்துக்கிறார், குழந்தை பாக்கியத்தை ஒரு கடவுள் பார்த்துக்கிறார், விவசாயத்தை ஒரு கடவுள் பார்த்துக்கிறார், கல்வியை ஒரு கடவுள் பார்த்துக்கிறார், செல்வத்தை ஒரு கடவுள் இப்படி தான் இன்றைக்கி உலகம் வந்து இந்த இணை வைக்கிற இந்த சமுதாயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ கல்விக்கு ஒரு கடவுள்னு உருவாக்கியாச்சா? அடுத்தது என்ன, இல்லாத கடவுளும் ஒன்று உருவாக்கியாச்சு. அந்த கடவுளுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல, அது வைப்பாங்க. அதுதான் இவர் சொல்கிறாரு, வெறும் பெயர்கள்டா நீங்கள் வச்சது. சூப்பர்மேன் மாதிரி, ஸ்பைடர்மேன், அதெல்லாம் யதார்த்தமாக அது ஹல்க்கு வந்து கோபம் வந்தால் அவன் ஹல்காக மாறுவான், அவனுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குது. இது எழுதிட்டாங்க. சரி, கோபம் வந்தால் அவன் ஹல்காக மாறிடுவான், அவன் பச்சை கலராக மாறிடுவான், அவன் சட்டை கிழிஞ்சிருவான், ஆள் பல்காக மாறிடுவான், ரைட்டு. இதெல்லாம் உண்மையான ஸ்டோரியே இருக்குது. அதாவது ஒரு கற்பனை கதாபாத்திரத்துக்கு ஒட்டுமொத்த ஸ்டோரியாக எழுதிட்டாங்கல்ல. இப்போ அதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு வந்துகிட்டே இருக்குல்ல. இதுதான் போலி கடவுள், அவ்வளோதான். புரியுதா? இதில் வந்து இதை வச்சு அப்படியே வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் வந்து அவர் இது தருவார், அதுதான் இந்த மாதிரி பேர் வச்சதில் அதுதான் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம முஸ்லீம்கள் எடுத்துக்க, முஷ்கில் குஷாம்பாங்க, மௌலா முஷ்கில் குஷான்னா என்ன, சிரமம் நீக்குபவர். இது ஒரு அவுலியாவை வந்து சொல்லுவாங்க, ஒரு மகானை சொல்லுவாங்க. கரீப் நவாஸ்னால் ஏழைகளை
ஏழைகளுக்கு அருள் புரிபவர், ஏழைகளுக்கு வாரி வழங்குபவர். கவுஸுன்னு என்ன, ஆஜராபவர், கூப்பிட்ட உடனே அந்த இடத்துல வந்துடுவார். இவர் வந்து கவுஸே ஆசம். என்ன இது எல்லாமே வந்து பட்டங்களாக இவங்க கொடுத்துட்றாங்க. இந்த பட்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுமா? முஷ்கில் குஷாங்கிறவர், இப்போ நீங்கள் அந்த சொன்ன அந்த அவுலியாக்களுக்கு இந்த பெயர்கள்லாம் இருக்குன்னு தெரியுமா? இது வெறும் பேரை வச்சு இதை வச்சு ஒரு செட்டப்பே உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த நாகூர் தர்காவுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு தர்காவுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. புரியுதா? நீ பக்தியில் முத்தி போயிடுச்சின்னு வச்சுக்கோ, நீ பயங்கரமான பக்திமான நாகூரில் நீ ஆயிட்ட. சரியா? இங்கேருந்து உருண்டுகிட்டே போகிற நாகூர் தர்காவுக்கு, அங்கே போனோன்னு உனக்கு சாமியார் போஸ்ட்டு கொடுத்துருவாங்களா? உனக்கு பக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா. ஏங்க நான் பயங்கரமான பக்திங்க, உடம்பெல்லாம் பச்சை குத்திக்கிறேன், நாகூர் ஆண்டவர்ன்ட்டு, அந்த பூசாரி போஸ்ட்டு எனக்கு கொடுங்க. உனக்கு சாம்பல் மட்டும்தான் ஆகாட்டு ஓடி இருக்கு. ரொம்ப பக்தியாக இருந்தால் நிறைய காசு போட்டு போய்கிட்டே இருக்கு. சரியா? உண்டியல் சாவி எங்ககிட்ட தான் இருக்கும். அப்போ புரியுதா? அப்போது அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி இன்றைக்கி இருக்கா நாகூர் தர்காக்குன்னு? அந்த ஃபேமிலி எப்படி வந்துச்சுன்னா, அந்த மரத்தில் அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க தாத்தா உண்டியல் வச்சிடுறாரு. அந்த தாத்தா வந்து பையன்கிட்ட சாவி கொடுத்தாரு, பையன் வந்து பேரண்ட்டை கொடுத்தாரு, இப்போ இவர் வச்சுருக்கார். இப்போ ஏஆர் ரஹ்மான் வர்றாருன்னா உடனே பேரன் வந்துடுவார். இவர் டெய்லியெலாம் நாகூருக்கு வரமாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இருக்காது. ஏஆர் ரஹ்மான் வந்துட்டார்னா வந்துடுவார். ஏன் ஒன்றா மீடியா வரும்ல. ஏஆர் ரஹ்மான் வந்த உடனே அங்கே ஆட்டோவிலேருந்து இறங்கின உடனே அவருக்கு தலையில் ஒரு தலைப்பாகெல்லாம் கட்டி பூரண மரியாதையுடன் கொடுத்து, முதல் மரியாதையுடன் சந்தனம்லாம் பூசி அவர் கொண்டு வர. ஏன்னா போகும்போது ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்துட்டு போவார் அவர். சரியா? அது செக்கு யார் அக்கௌண்ட்டில் போகும்? நாகூர் பாபா அக்கௌண்ட் இருக்கா அவருக்கு? யார் அக்கௌண்ட்டு போகும்? ஏதோ ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு இந்த வாய்த்தா கழிக்கிறோம். அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது எல்லாமே பெயர், வெறும் டம்மி நேம். இதுக்கு தலையும் கிடையாது, வாலும் கிடையாது, கற்பனை. ஒரு பேர், கேரக்டர் வச்சிட்டிங்க, ஒரு பேர் வச்சிட்டிங்க, அதுக்கு ஒரு ஸ்டோரி எழுதிட்டீங்க. புரியுதா? அது வந்து நம்ம இப்போ இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற மாதிரி தான். மாணிக் பாட்சான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாணிக் பாட்சான்னு ஒருத்தர் நிஜமாலுமே இருந்தாரா? அவர் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி வேலு நாயக்கர் 10 ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டார். எந்த ஊரில் ஓடுது அந்த ஆம்புலன்ஸு? சரியா? இது எல்லாமே டுமில். அது மாதிரி தான் இது. புரியுதா? இதை வச்சு தான் உருட்டுன்னு ஓட்டி பொலை போட்டிகிட்ருங்க. ஆனால் அதே சமயம் அல்லாஹ் குர்ஆனில் 99 பேர் சொல்கிறான். அப்போது 99 பேரும் உண்மை. அல்லாஹ்வுடைய ஒரு பேர் என்ன? ஹாலிக், படைப்பாளன்கிறது உண்மையா இல்லையா? அல்லாஹ்வுடைய இன்னொரு பேர் என்ன? ரப்பு, பரிபாலிப்பவன், உண்மையா இல்லையா? அல்லாஹ்வுடைய இன்னொரு பேர் என்ன? சமீர், செவியற்பவன், உண்மையா இல்லையா? அல்லாஹ்வுடைய இன்னொரு பேர் என்ன? பசீர், பார்ப்பவன், உண்மையா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஒரு பேர் என்ன? ரஸாக்கு, உணவளிப்பவன், இருக்கா இல்லையா? புரியுதா? இப்போது அல்லாஹ்வுடைய 99 பேரும் வேலிடு. ஒரு அல்லாஹ் தான், ஆனால் 99 பேர். ஆனால் எல்லா சிஃபத்தும் அல்லாஹ் இருக்குது. ஆனால் இவங்க எல்லா பேரும் இருக்குது. ஆனால் இவங்க கேரக்டரும் ஃப்ராடு, இவங்களுடைய சிஃபத்தும் ஃப்ராடு. கரீப் நவாஸ் தான் அவங்க எந்த கரீபுக்காவது இவங்க நவாஸ் பண்ணியிருப்பாங்களா? எந்த முஷ்கில் குஷாவது எந்த முஷ்கில் கூட இவர் நீக்கியிருப்பாரா? எந்த இடத்துலையாவது இந்த கவுஸ் வந்து ஆஜராகிருப்பாரா? ஆயிருக்க மாட்டார். ஆனால் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கரெக்டு. புரியுதா? இப்போ இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு? அல்லாஹ் அவற்றிற்கு எந்த ஆதாரமும் இறக்கி வைக்கல. அப்பா இந்த கற்பனை பேர், இந்த டம்மி பேர் வச்சு இந்த ஸ்பைடர்மேனு சூப்பர்மேன் எல்லாம் கடவுள்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டுருக்காதீங்க, ஓரமாக ஒதுங்கி போயிருங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? கடைசியாக என்ன சொல்கிறாரு? அல்லாஹ் இதுக்கு எந்த ஆதாரமும் இறக்கி வைக்கல. சரி, இப்போது அல்லாஹ் வந்து ரஸாக்கு நாம் சொல்கிறோம், அல்லாஹ்வோட ரஹீம்னு சொல்கிறோம், ரஹ்மான்னு சொல்கிறோம். இது எல்லாத்துக்குமே குர்ஆனில் ஆதாரம் இருக்குது. புரியுதா? அல்லாஹ்வுடைய ரசூல்கள்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறோம். நாங்களாவா இட்டு கட்டிக்கிட்டோம்? ஹூதுன்னு ஒரு கற்பனை பாத்திரம் இருந்துச்சு, ஒரு ஊருக்குள்ளே இருந்துச்சுன்னு. கண்ணு முன்னாடி போங்க, அழிஞ்சு போன ஊர் இருக்குது, போங்க மியூசியம் இருக்குது, மியூசியமில் அவங்களுடைய பொருட்கள்லாம் கிடக்குது, அவங்களே அந்த ஊர் மக்கள்கிட்ட கேளுங்க, அழிக்கப்பட்டாங்கங்கிறது இது உண்மை, யதார்த்தம். சரியா? அப்போ கடைசியாக வந்து இப்படியே வந்துட்டு கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்க? எனவே நீங்களும் எதிர்பாருங்கள், நானும் உங்களுடன் எதிர்பார்க்கிறேன்.
அசாபு தானே கேட்டீங்க, உங்கள் லட்சணம் என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். வெறும் டம்மி நேமு, இது கடவுள் கூட, போலி கடவுள்னு கூட சொல்ல மாட்டேங்கிறேன், வெறும் பெயர். இந்த பெயருக்கு பின்னாடி எதுவுமே இருக்காது. சொல்ல முடியல, வெறும் பெயராடா, அடப்பாவிகளா. ஒரு ஆள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதர் வாழ்ந்தார்னு வச்சுக்கோ. இப்போ உதாரணத்துக்கு காகிதம் இல்லத்துன்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அந்த வாழ்ந்தவரை கடவுளாக்குனா அதுவே தப்பு. சரி, ஒரு ஆள் வாழ்ந்தார், அவருக்கு இது பண்ணாங்க. ஸ்பைடர்மேனுக்கு சூப்பர்மேனுக்கு கடவுள்லாம் எப்படி? ஆளுக்கும் அட்ரஸு கிடையாது, வெறும் பேர். ஏண்டா நேமை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டத்தை கட்டமைச்சிட்டிங்களாடா, இதை வச்சு இவ்வளோ பெரிய புருடாக வச்சுட்டிங்களா, மார்வல் ஸ்டூடியோவை வச்சு ஒரு 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 மதத்தையே உருவாக்கிட்டீங்களாடா, அநியாயம் பண்ணுறீங்களோ இதில் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு கடைசியாக, நீங்களும் எதிர்பாருங்க நானும் எதிர்பார்க்குறேன். இப்போ என்ன அர்த்தம் இது? அவர் என்ன சொல்கிறாரு, அல்லாஹ்வுடன் சண்டை போடாதீங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூலு, உங்களுக்கு தேவையாக என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கிடைக்கும், அடி தான் கிடைக்கும். அப்போ உதாரணத்துக்கு ஒரு கரண்ட்டு கம்பத்தில் வயர் அந்து தொங்குது, ஒருத்தர் ஃபுல் மப்பில் வராரு, ஒரு குடிமகன் மது பிரியர் ஒருத்தர் வராரு, வந்துட்டு தொட போகிறாரு. யோ தொடாதையா, கரண்ட்டு சாக்கடிக்கும் அப்படின்னு. அவன் என்னம்பா, டெய்லி வந்து நான் இங்கே தான் ஒன்று கடிச்சிட்டு போவேன்னு. அப்புறம் நின்று ஒன்று கடிச்சாருன்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் இதுதான் நபிமார்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, கடைசியாக நாங்களும் வெயிட் பண்ணுறோம்ப்பா, நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடித்தாச்சு, நீங்களும் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு, இனி இருக்கிறது உங்களுடைய அந்த ஃபைனல் செருப்படி மட்டும்தான். இறுதியில் நமது அருளை கொண்டு ஹூதையும் அவருடைய தோழர்களையும் நாம் காப்பாற்றினோம். இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், கடைசியாக ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்கள் மீது நம்பிக்கை கொண்டவங்களையும் காப்பாற்றினான். மேலும் எவர்கள் நம்முடைய சான்றுகளை பொய் என கூறிக்கொண்டிருந்தார்களோ, மேலும் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்களோ, அவர்கள் அனைவரையும் நாம் வேருடன் கலைந்தோம். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இந்த உலகத்தில் நடக்கிற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, இந்த பூகம்பம், வெள்ளம் வர்றது, சுனாமி வர்றது, இதில் அல்லாஹ் ரெண்டு விஷயம், ஒன்று வேதனை, இன்னொன்று சோதனை. வேதனைன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேதனை வந்துச்சுன்னா இப்படி வரும், ஒட்டுமொத்தமாக ஒருத்தம் பாக்கி இல்லாமல் அழிக்கப்படுவோம். இது வந்து அசாபு. மற்றதெல்லாம் சோதனை. எதுக்கு சோதனை வருது? உலக வாழ்க்கையில் நம்ம தொலைஞ்சு போயிடும், உலகத்தை பற்றியே திங்கிங்கு, மறுமைன்னு ஒன்று இருக்கிறதே தெரியல, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறாங்கிறதே மறந்துடும். எப்போ பாரு மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்லேயே சுற்றிட்டு இருக்கோம். இன்னும் சேர்த்துணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த பிளானிங்கு, ஃப்யூச்சர் பிளானிங், அது இதுங்கிறோம். ஒரே நல்ல ஒரு கடலில் ஒரு அடி அடிக்குது, ஒரு 100 பேர் செத்தாங்க. அந்த 100 பேரில் என்ன நினைப்போம், அம்மா அடி, போன வாரம் தாண்டா அந்த பீச்சில் போய் குளிச்சுட்டு வந்தேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதுவும் அந்த அன்றைக்கே இப்போ காலையில் ஒரு பேட்ச் போய் குளிச்சுட்டு வந்துருந்தானா எப்படி இருக்கும்? அந்த ஊருக்கு 5 வருஷத்தில் எவன்லாம் போனானோ எல்லோரும் நினச்சி பார்ப்பான். புரியுதா? நம்ம நின்னும்ல அந்த கல்லுக்கிட்ட, அந்த கல்லுக்கிட்ட தான் பாறேன். இதுதான் படிப்பினை. இது வந்து படிப்பினைக்காக அல்ல செய்கிறேன். அப்போ தான் தெரிய வரும், ஓ இந்த உலகம் வந்து இன்னொருத்தன் இயக்கிட்டு இருக்கான். அப்போ பாரு, அந்த சுனாமியை தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஏற்பாடு இல்லை பாரு, நம்மளால் தடுக்க முடியலை பாரு. அப்போ அந்த உணர்த்து அந்த விஷயம் வந்து நம்ம மைண்டில் வந்துடும். அதுக்காக அல்லாஹ் அதை கொடுப்பான். இது பொறுத்த வரைக்கும் என்னது, இது வந்து வேதனை. இதில் என்ன விஷயம்னா, இவங்க வாழ்ந்தாங்கள்ல இந்த பகுதி, இதெல்லாம் இப்போ எங்கே இருக்குது? நான் இது சொன்னல, எந்த இடத்துல இருக்குது? சவுதி அரேபியாவுக்கு அக்கம் பக்கம் இருக்குது. இங்கெல்லாம் என்ன இருக்குது? பாலைவனமாக இருக்குது. அந்த காலத்தில் உலகமெல்லாம் லேண்டெல்லாம் காசு கொடுத்து வாங்குவாங்களா? மக்கள் எப்படி போய் குடியிருப்பாங்க? உலகமே அவங்களுக்கு சொந்தம். புரியுதா? இந்த ஊர் அந்த ஊருன்னெலாம் கிடையாது, நினச்ச எல்லா இடமும் அவங்களுக்கு சொந்தம். எங்கே போய் குடியிருப்பாங்கன்னா, தண்ணி எங்கே இருக்கோ, நல்ல தண்ணி எங்கே இருக்கோ அங்கே தான் போய் குடியிருப்பாங்க. புரியுதா? இன்றைக்கி இந்த ஆது சமூகம் வாழ்ந்த அந்த ஊர்கிட்ட தண்ணி இருக்கா? இல்லை. அப்போ தண்ணி இல்லாமல் தான் இவ்வளோ அட்டகாசம் பண்ணாங்களா? அதெல்லாம் அங்கே இருந்துச்சு. எல்லாம் அந்த பாலைவனமாக்கிட்டோம். சவுதி அரேபியா வந்து இந்த இடத்துல அழிக்கப்பட்டு அந்த இருந்த தண்ணியில் உறிஞ்சி ஆற ட்ரை பண்ணி பாலைவனமாக்கி எவனுமே இங்கே வாழ முடியாது. கண்ணில் வந்து இவங்க இபரத்து மட்டும்தான், படிப்பினை மட்டும்தான்.
பனிஷ்மெண்ட்னா பனிஷ்மெண்ட் எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்டு பாரு. அவங்க வீடுங்க இருக்கு. நான் கூட யோசிப்பேன், இந்த பைத்தியக்கார பயலோ இவ்வளோ புத்திசாலின்றாங்க, எதுக்கு போய் இங்கே பாலைவனத்தில் குடியிருந்துருக்காங்க. அப்புறம்தான் பார்த்தா அந்த காலத்தில் ஆறுகள் ஓடிட்டு இருந்து செழிப்பான பகுதி அது கீழெல்லாம் வந்து போனீங்கன்னா மண்ணுகள் அவங்க வாழ்ந்தா பெரிய பெரிய ஊர்கள்லாம் உள்ள டம்ப் ஆகி கிடக்கு. புரியுதா? எல்லாம் அப்படி ஆக்கி விட்ருவோம். அதனால் இன்றைக்கி வந்து இந்த அமெரிக்கா ஆட்டம் போடுது. உலகத்தின் சொர்க்கம் துபாய் இன்றைக்கி என்ன வருது? இன்றைக்கி மார்ச் 4 துபாய் ஒரு நரகம். ஒரு டிக்கெட்டு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு இதில் போட்டிருந்தாங்க, ஒரு டிக்கெட்டு ஏதோ ஒரு ஊருக்கு 9 லட்ச ரூபா ஒரு டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு. 9 லட்ச ரூபா டிக்கெட்டு. துபாய்க்கெலாம் வந்து மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். துபாய்க்கு வந்து கிடையாது, துபாய் ஏர்போர்ட்லேயே விழுந்துச்சு. இனி எல்லோரும் என்ன தெரியுமா பேசிட்டாங்க, துபாய் டூரிசம் ஜனாசா. இன்றைக்கி துபாயில் வந்து போய் நீ வந்து என்ன வேணாலும் ஒன்றும் பண்ண முடியாது இனிமேல் துபாயிலெல்லாம். இன்னால் இல்லாய் இன்ன இலைஹி ராஜிவும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. துபாய் கத்தம் மர்கியா. இதே மாதிரி தான் ஆட்டம் போட்டாங்க இவங்களும் இப்படி தான் ஆட்டம் போட்டானுங்க. இன்றைக்கி வந்து அரபு கண்ட்ரிஸ் எல்லாமே பேக் ஃபுட்டில் போயிட்டுருக்கு. இப்போ என்ன சிச்சுவேஷன், வெறும் 20 நாளைக்கு மட்டும்தான் பெட்ரோல் ஸ்டாக் இந்தியாவில் இருக்குது. 21வது நாள் மிலிட்ரிக்கு மட்டும்தான் பெட்ரோலும். மேஜர் மதன்குமார் வீடியோவில் வந்து சொல்கிறார், 21ஆவது நாள்லேருந்து மிலிட்ரிக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கம்பல்சரி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பெட்ரோல் ரேட் ஏறல. 1000 ரூபா போட்டால் கூட பெட்ரோல் வந்து கிடைக்காது. அந்த அளவுக்கான கடுமையான எல்லாம் ஏன் கொடுக்குறான்? சும்மா அப்படியே ஸ்மூத்தாக நீங்கள் ட்ராவல் பண்ணி இப்படி போயிட்டே இருப்பீங்க. என்ன துபாயில் அபுதாபி ரேஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. வெள்ளைக்காரங்களாம் அவ்வளோதான், ரொம்ப உஷாரவங்க. 2 மாதம் கழிச்சு, ஏன்னா என்ட்ரிலாம் 6 மாதத்துக்கு முன்னாடியே கட்டணும். அதெல்லாம் ஃபார்முலா 1க்குலாம் அதெல்லாம் என்ட்ரி கட்டி முன்னாடியே புக்கிங் பண்ணி அந்த பிட்டு புக் பண்ணி முதல்ல ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணி அவங்க செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் பண்ணணும். எல்லாம் காலி. இப்போ எல்லாம் மிடில் ஈஸ்டில் இருக்கிற ரேஸ்லாம் தூக்கி வேறு பக்கம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் எந்த பக்கம் சேஃப்னு பாருங்கப்பா. ஏதோ இப்போ ஃபஸ்ட்டு நடக்கிறது, இப்போ ஆஸ்திரேலியா நடக்கிறதுனால பிரச்சனை இல்லை நடக்குது. அதுக்கு அடுத்தடுத்த எல்லா ஸ்போர்ட்டும் காலி. எல்லாம் நீங்கள் கட்டி வச்ச கோட்டையெல்லாம் ஒரு நாளில் காணாமல் போச்சா? 28ஆம் தேதியா ஸ்டார்ட் ஆச்சு. 28ஆம் தேதி காலையில் ரீல்ஸ் போடுறவங்களாம் ஜாலியாக ரீல்ஸ் போட்டான். 28ஆம் தேதி நைட்டு துபாயில் இருக்கிறவங்க எல்லாம் அலறிட்டு கிடக்குறான். இதுதான் அல்லாவுடைய அசாப் வந்துச்சுன்னா அப்படியே ஒரு சுருட்டிடும். ஸோ இதெல்லாம் படிப்பினையாக வச்சுக்கணும். இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சம்பவங்கள் அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.